சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போது இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு இது. எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 சனி பகவான் அப்படிங்கிறவர் துலா ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் அந்த இடத்துல இருந்து கொண்டு வக்ரம் அடைகிறார். இந்த சனி பகவானினுடைய வக்ர காலம், வக்ர பெயர்ச்சி. இதனால் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, துலா ராசிக்கு சனி பகவான் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம். அதுக்கு முன்னாடி எப்போலேருந்து எது வரைக்கும் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் நேர்கதிக்கு மாறுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 தமிழ் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் அப்போ சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். எதுவரை போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதுவரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்கிறார். முதல்ல இது என்ன வக்ரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே ராஜ கிரகங்கள் நேர்கதியிலே செல்லும். அதே மாதிரி சாயா கிரகங்கள் அபசவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மான முறையிலே தான், நேர்மறை இல்லாமல் எதிர்மறையாகவே சுற்றி கொண்டு இருக்கும். ஆனால் இந்த தாரா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிரகங்கள் இருக்குங்க. அது முதல்ல இதில் செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், அடுத்ததாக சனி பகவான், சுக்கிர பகவான். இந்த 5 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளானட்டரி பொசிஷனில் நேராகவும் செல்லும். சில சமயம் அதி தீவிரமாக ஸ்பீடாக போகும், அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். சில சமயம் திடீர்னு ரொம்ப ஸ்லோவாக போகும், அதற்கு மந்தச்சரம் அப்படின்னு பேர். சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்கில் போக ஆரம்பிச்சிடும், அதற்கு ரெட்டோகிரேட்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு விதமான, சில சமயம் பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் ஆயிடுவாங்க. இந்த தாரா கிரகங்கள் சில சமயம் அஸ்தமனம் ஆயிடும். அந்த அஸ்தமன காலத்தில் அதனுடைய பலன்கள் எல்லாம் மாறும். இப்போ இந்த சமயத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய சமயத்தில் குறிப்பாக துலா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்ப்போங்க. துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் அவங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் உடையவர். இது 4ஆம் பாவம்ங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு பேர். அது என்னங்க சுகஸ்தானம் அப்படின்னு அதுக்கு ஏங்க பேர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நபர் எப்படி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் சுகமாக இருப்பாரோ, அல்லது தன்னுடைய சொந்த வாகனத்திலே ஒரு உல்லாசமான பிரயாணத்தை மேற்கொண்டால் எப்படி சுகமாக இருப்பாரோ, அல்லது எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அவங்க அம்மா கையால் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ, அவங்க அம்மா கையால் சாப்பாடு அறுசுவை விருந்து கிடைச்சா எப்படி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ, அது மாதிரி இது எல்லாமே எதில் குறிக்கும் அப்படின்னா 4ஆம் பாவத்தை குறிக்கும். அதனால தான் இதுக்கு சுகஸ்தானம், உங்களுடைய தாயாரை குறிக்கக்கூடியது சுகஸ்தானம், அவங்க கையால் சாப்பிடக்கூடியது சுகஸ்தானம், நல்ல உல்லாசமான வாகனம் சுகஸ்தானம், அதே மாதிரி நல்ல வீடு வசதி வாய்ப்புகள் அதுவும் சுகஸ்தானம். இது எல்லாமே 4ஆம் பாவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குதுங்க. அப்போது துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான். ஏன்னா 4ஆம் பாவத்திற்கு உடையவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவங்கிறது என்ன நல்லா புரிஞ்சுங்க. இதற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பேர். 1, 5, 9, அதனால அதுக்கு பாக்யஸ்தானம். இந்த மூல திரிகோணம் இருக்கு இல்லைங்களா, இதில் அதாவது நமக்கு தந்தையார், அவங்களுடைய தந்தையார், அவங்களுடைய தந்தையார், நமக்கு மேல் இருக்கக்கூடிய நமக்கு மேலே இருக்கக்கூடிய பரம்பரைகளை சொல்லக்கூடியது 9ஆம் பாவம். அதே போல நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்ததிகள்,
அதாவது வந்து நம்மளுடைய பையன், அவர்களுடைய பையன், அவனுடைய பையன், அவனுடைய குழந்தை, அவனுடைய மக்கட்கள் அப்படின்னு அடுத்த 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 ஜெனரேஷனை குறிக்கக்கூடியது 5ஆம் பாவம். 9ஆம் பாவம் நமக்கு மேல இருக்கக்கூடிய முன்னோர்கள், 10ஆம் அதாவது 5ஆம் பாவம் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன். நல்லா புரிஞ்சுங்க. 5க்கு 9க்கு 5ஆம் பாவம் தான் லக்னம், எப்போதுமே ராசி வரும். 9ஆம் பாவத்திலேருந்து 5 கட்டம் என்னங்கன்னா ஜென்மஸ்தானம் வந்துடும். ஆக 9ஆம் பாவத்தினுடைய சந்ததிகள் நாம, நம்மளுடைய சந்ததிகள் 5ஆம் பாவம். இப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ இந்த 1, 5, 9ல வந்து என்ன கிரகங்கள் இருக்கோ அதற்கு அதிகமான நன்மைகள் இருக்கும். பல இடத்துல வந்து ஒரு முக்கியமா ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தீர்வு, எதை செஞ்சா இதுல இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு தீர்வாகும், அவங்க அதுலேருந்து விடுபடுவாங்க, அல்லது எப்போ கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமானது 5ஆம் பாவம் தான். ஆக இந்த 5ஆம் பாவத்தினுடன் தான் நமக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே சம்பந்தப்படும். சரி, இதை ஒரு பக்கம் புரிஞ்சுங்க. அடுத்ததாக இப்போ அந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்கான பலன்களுக்கு வந்துருவோம். இப்போ சனி பகவான் வக்கரம் அடைகிறார். முன் சொன்ன மாதிரி 4ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் துலா ராசிக்கு உடையவர் சனி பகவான். இதன் வந்து ஒரு நல்ல அனுகிரகம். இதை முன்னாடியே சொன்ன இந்த 4, 5க்கு உடையவரா சனி பகவான் இருக்கிறதே துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக துலா ராசிக்காரங்க ரொம்ப நியாயவாதியாக இருப்பாங்க, ரொம்ப தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க. துலாக்கோல் அப்படின்னாலே வந்து தராசுன்னு பேரு. இந்த துலாக்கோல் எப்போது எப்படி நீதி வலுவாமல் இருக்குமோ, அந்த துலாக்கால் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வியாபார ஸ்தாபனத்திலையும் இருக்கும், நீதி சாலையிலையும் இருக்கும். அப்போ முக்கியமான ஒரு தர்மத்தை குறிக்கக்கூடியது துலா லக்னக்காரங்க. அப்போ அந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சனி பகவான் 6ஆம் பாவத்திலே வக்கரம் அடைகிறார். இந்த வக்கரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால சொந்த வீடு வாங்குறதுக்கு, புதிய வாகனம் வாங்குவதற்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து கடன் பட்டு வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அல்லது சொந்த வீடு, ஒரு கடன் பட்டு சொந்த வீடு வாங்குவதற்கு கூட ஒரு வாய்ப்பு துலா ராசிக்காரங்களுக்கு வருதுங்க. அதில் முக்கியமானது இன்னும் 4ஆம் பாவத்தில் என்ன இருக்கு அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயத்திலும் நல்ல அபிவிருத்தி அப்படிங்கிறதையும் அது கொடுக்குது. அதனால படிக்கின்ற மாணவர்கள் இப்போதான் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், இதற்கு உயர்கல்விக்கு நான் இன்னொரு நல்ல படிப்பு படிக்கணும், அல்லது இந்த காலேஜில் போய் படிக்கணும், அல்லது வெளியூர் அல்லது வெளிநாடு வெளி மாநிலம் இங்கெல்லாம் போய் இதே மாதிரி காலேஜில் தான் நான் படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சமயத்துல துலா ராசிக்காரங்களுக்கு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்புக்கு ஏற்றார் போல மேல் படிப்புங்கிறது கிடைக்கும். 4ஆம் பாவங்கிறது படிப்புடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சுகஸ்தானம். அதனால வந்து படிப்பு சார்ந்த விஷயத்திலே நல்ல அபிவிருத்தி ஏற்படும். இது ஒண்ணு. அடுத்தது 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் செல்லுவதனாலே வம்ச அபிவிருத்திகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ரொம்ப நாளா தவம் செய்யறவங்க, அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருடம் ஆயிடுத்து, அதனால செய்யாத பரிகாரம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுட்டோம், பார்க்காத ஜோதிடர் இல்லை, போகாத கஷேத்திரம் இல்லை, எது யார் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்து கொண்டுலாம் இருக்கோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய இருந்தால் கவலையே படாதீங்க. இந்த சமயம் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்திலே வக்கரம் அடையக்கூடிய காலம், குழந்தை பாக்கியத்தை உறுதியாக தருவார் சனி பகவான். அதனால இது ரொம்ப அற்புதமான காலமாக அமையுது துலா ராசிக்காரங்களுக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாள் வழிபாடு நன்மைகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சூரியனுடைய சஞ்சாரமாகட்டும் அல்லது குரு பகவானினுடைய சஞ்சாரமாகட்டும் அது எல்லாமே துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இப்போ ஒரு ஃபேவராக இருக்குது. 10ஆம் இடத்துல இருந்தால் கூட அவருடைய பார்வையினால சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவருடைய நன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த சமயத்துல துலா ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அன்னையை வழிபாடு செய்யணும். குறிப்பாக கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்திலே அம்பாளை வழிபாடு செய்வது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா இறைவன் மேற்கு பார்த்து இருந்து அம்பாள் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி க்ஷேத்திரத்துல இந்த வக்ர காலத்துல போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. உதாரணமா அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தை சொல்றேன். திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம், 60ஆம் கல்யாணம், சஷ்யத பூர்த்தி
அதே மாதிரி வந்து பீமரத சாந்தி சதாபிஷேகம்லாம் மணி விழாக்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சயர் இருக்கக்கூடிய, அதாவது யமசம்ஹார மூர்த்தி அங்க இருக்கிறார், காலசம்ஹார மூர்த்தி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அபிராமி அம்பாள்னு பேரு. அபிராமி அம்பாள் சமேத அமிர்த கடேஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான். அங்கதான் பாத்தீங்கன்னா சுவாமி அப்படிங்கிறவர் மேற்க பார்த்து இருப்பார் சிவபெருமான், அம்பாள் அது பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருப்பாங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருக்கடையூர் க்ஷேத்திரத்தில் போய் இந்த வக்ர காலத்துல ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு வெற்றி மென்மேலும் கிடைக்கும். சிவாய நமஹ.